Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டான பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறதன் மூலமா இனிப்பு அதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் குறைய ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுனால தினசரி உணவில் நிச்சயமாக நீங்கள் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறது நல்லது. தினமும் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைங்க சாக்லேட்டு ஸ்வீட்லாம் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும், அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சத்துக்களும் அப்படியே கிடைக்கும். எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் பேரிச்சம்பழத்தில் நிறையவே இருக்கு. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகள்லாம் வலுவடைஞ்சு ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான எலும்பு நோய்களுக்கு எதிராக போராடி உடலுக்கு பலம் கிடைக்குது. இதை நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் மேற்கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பருவகால மாற்றத்தால் வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பருவகால மாற்றங்களால சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சுறுசுறுப்பாக இருக்கிறதோட மட்டும் இல்லாம பலமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பருவகால மாற்றங்களால வரக்கூடிய நோய்களுக்கும் நீங்க ஆளாகாம இருக்கலாம். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நம்மளோட செரிமான மண்டலம் சரியான முறையில செயல்படுறதுக்கு நார்ச்சத்து தான் ரொம்ப தேவைப்படுது. நார்ச்சத்து நம்ம சாப்பிட்றதன் மூலமா மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம வயிறு நல்லா சுத்தமா இருக்கும். தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்றவங்களோட செரிமான அமைப்பு பேரிச்சம்பழம் சாப்பிடாதவங்க இருக்காங்கல்ல அவங்களோட செரிமான அமைப்பை விட சிறப்பா செயல்படுறதா பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவுதான் டயட்லாம் பின்பற்றினாலும் எதுவும் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கொடுக்கலையா, அப்ப பேரிச்சம்பழத்தை தவறாம சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் மெடிசினா இருக்கும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களோட வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லா இருக்கிறது போல உணர வைக்கும். இது மட்டும் இல்லாம பேரிச்சம்பழத்துல பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றி வளர்சிதை மாற்றத்தை சிறப்பா வச்சிருக்கும். இதனால நம்மளோட உடல் எடையையும் எளிதா குறைச்சிக்கலாம். மன அழுத்தம், மனசோர்வை தீர்க்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுனால விட்டமின் B6 நமக்கு கிடைக்குது. இது நம்மளோட உடம்புல செரோட்டோனின் உருவாக உதவுது. செரோட்டோனின் அப்படிங்கிறது ஒரு நல்ல மனநிலைமையை பராமரிக்குது, மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது. தினமும் 3 பேரிச்சம்பழத்தை தொடர்ச்சியா நீங்க சாப்பிட்றப்ப மன அழுத்தம், மனசோர்வு இதெல்லாம் சரியாகும். இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது ட்ரைகிளிசரைடோட அளவை குறைக்குது, ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் குறைக்குது. இந்த ட்ரைகிளிசரைடோட அளவும் ஆக்சிஜனேற்ற அழுத்தமும் அதிகமாக இருந்துச்சுன்னா இதய நோய், ஆர்த்ரோஜெனிசிஸ்லாம் உருவாகிறதுக்கு வழிவகுத்துரும். இது ரெண்டையும் குறைக்கிறதன் காரணமா பேரிச்சம்பழம் இதய நோய்கள் வர்ற அபாயத்தை குறைக்குது. பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து கூட இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோட பக்கவாதம் ஏற்படும்ல அந்த அபாயத்தையும் குறைக்குது. இந்த வீடியோல
தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி குழந்தைங்க ஸ்வீட் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா பேரிச்சம்பழத்தை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.